திருக்குறள். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கோள். இதன் பொருள், நம்முடைய குழந்தைகள், சிறு குழந்தைகள் தங்களுடைய கைகளால் பிசைந்த உணவை அவர்கள் நமக்கு ஊட்டும் பொழுது அந்த உணவானது தேவலோகத்தில் வழங்கப்படுகின்ற அமிர்தத்தை விட இனிமையாக இருக்கும் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அதாவது கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைத்த பொழுது உருவான அமிர்தமானது சாவா மருந்து. அதை உண்டால் இறக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டு கொண்டார்கள். அப்படிப்பட்ட அமிர்தம், அந்த அமிர்தத்தை விட இது சிறந்தது என்று கூறுவார். எவ்வகையில் என்று கேட்டால், இந்த குழந்தைகள், அவங்க அறியாத குழந்தைகள், கையில் அழுக்கு இருக்குது, போது வருது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க கையால் பிசைஞ்சு அந்த சாதத்தை எடுத்து வாயில் ஊட்டும்போது அந்த சாதம் நமக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிரசாதம் மாதிரி, கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் மாதிரி, அமிர்தம் மாதிரி இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ குழந்தைனாலே இனிமை தான். அதுலேயும் அந்த குழந்தை பிசைஞ்சு நமக்கு சாதம் கொடுக்கும்போது அதை விட அந்த சாதம், அந்த உணவு நமக்கு அமிர்தம் மாதிரி இனிமையாக இனிக்கும் அப்படின்றத வள்ளுவர் கூறுகிறார். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.